குரு பெயர்ச்சி பலன்கள் 2015-2016 துலாம். உங்கள் ராசிக்கு தொழில் ஜீவஸ்தானத்திலிருந்து குரு பகவான் இப்போது லாபஸ்தானமான 11ஆம் வீடு, அதாவது சிம்மத்திற்கு மாறுகிறார். உங்களுடைய தைரிய வீரிய இளைய சகோதரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், களத்திரஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார். 11ஆம் இடத்தில் வந்து பார்த்திடும் குருதான் என்றால் மதிப்பான வாழ்க்கை சேரும், மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும், துதிக்கின்ற தெய்வம் தன்னை துணையாக்கி பார்த்திருந்தால் விதி கூட மாறிப்போகும், வெற்றிகள் நாளும் சேரும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. உங்கள் செல்வாக்கு உயரும், பொருளாதாரம் ஏற்றமடையும், உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் தோல்வி அடைவார்கள், குடும்பத்தினரின் அனைத்து தேவைகளையும் நிறைவேறும், திருமணத் தடை அகலும், சுப நிகழ்ச்சிகளை தலைமையேற்று நடத்துவீர்கள், வீடு வாகனத்தில் விரும்பிய மாற்றத்தை நிறைவேற்றுவீர்கள், பொன் பொருள் சேரும். ஒரு வீட்டின் பாவத்தின் அதிபதி அந்த இடத்தை பார்ப்பது விசேஷ யோகமாகும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும், புத்திர பாக்கியம் கிட்டும், பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும், தந்தையர் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோகஸ்தர்கள் ஊதிய உயர்வும் சலுகைகளும் பெறுவர், வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும், சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையும், வேலை இடைமாற்றம், பதவி உயர்வு கிட்டும், வியாபாரம் விருத்தியாகும், இரட்டிப்பு லாபம் கிட்டும், நல்ல கூட்டாளிகள் கிட்டுவர், போட்டிகள் நீங்கும், பணத்தேவைகள் பூர்த்தியாகும், தனியாக தொழில் தொடங்கும் யோகம் உண்டு. மாணவர்கள் அக்கறையுடன் படித்து கல்வியியல் வளர்ச்சியில் காண்பார்கள், வேலைவாய்ப்பை எதிர்ப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிட்டும்.